நவம்பர் 19 இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஆனால் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு யாருக்குன்னா தெரியுமா? எப்போத்துலேருந்து மென்ஸ் டே கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னு அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் பேபி. ஹாப்பி மென்ஸ் டே. இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1999 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. ஒரே ஒரு மனுஷன் தான், அந்த ஒரு மனுஷன் தான் இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து டாக்டர் ஜெரோமி திலக் சிங். அவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. இது வந்து கரேபியன் சீஸில் இருக்க ஒரு கண்ட்ரி, குட்டி கண்ட்ரி தான், சரிங்களா? ஸோ அந்த கண்ட்ரியில் இவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அவர் நவம்பர் 19 சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அவங்க அப்பாவோட பர்த்டே. ஸோ அவரை ஹானர் பண்ணுற விதமாக அந்த டேட் சூஸ் பண்ணார். அது மட்டும் ரீசன் இல்லை, இன்னொரு ரீசனும் இருக்குது. அவங்க லோக்கல் ஃபுட்பால் டீம் வந்துட்டு வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆனாங்க 1989 அதே டேட்டில். ஸோ அதை ரிப்ரசன்ட் பண்ண விதமாகவும் அந்த டேட்டை அவர் சூஸ் பண்ணார். அவரோட ஐடியா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. சொசைட்டிக்கு ஒரு பாசிட்டிவான மேல் ரோல் மாடல்ஸை ஹைலைட் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் அப்பா, அண்ணா, ஃப்ரெண்டு, மென்டார், ஒர்க்கர், லீடர்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் டே தேவைப்பட்டது. அதனால தான் இந்த மென்ஸ் டேவை அவர் உருவாக்குனார். நிறைய பேர் கேட்குறாங்க மென்ஸ் டே தேவையான்னு. ஆனால் ட்ரூத் என்னென்னா, மென்ஸுக்கும் எமோஷ்னலாக, மென்டலாக, சோஷியல் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்ட்ரபுள்ஸை ரொம்ப நாள் அன்னோட்டிஸ் யாரும் பண்ணுறது இல்லை. இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே 6 மெயின் பில்லர்ஸ் மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல்ஸ், மென்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, மென்ஸ் ஹெல்த் எஸ்பெஷலி மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண, மென்ஸ் அண்ட் பாய்ஸ் மேலே நடக்கிற டிஸ்கிரிமினேஷனை ஹைலைட் பண்ண, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சப்போர்ட் பண்ண, எல்லாருக்கும் ஒரு சேஃபான ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ண, இந்த மாதிரி இந்த 6 பில்லர்ஸ் மேலே தான் இந்த மென்ஸ் டேவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு யாரையும் கம்பேர் பண்ணியோ இல்லை இது யாரோட மேலே யாரோட கீழே அப்படின்ற மாதிரிலாம் டே இல்லாமல் இது ஒரு சமமான டே அப்படின்ற மாதிரியும், இந்த ஒரு நாள் ஆண்களுக்கும் சப்போர்ட், அப்ரிசியேஷன், அவேர்னஸ் டிசர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டேவை கொண்டாடுறாங்க. ஒரு சின்ன கரேபியன் கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ண மென்ஸ் டே இப்போ 90+ கண்ட்ரீஸில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ், என்ஜிஓஸ் அண்ட் பெரிய பெரிய எம்என்சிஸ்லேருந்து ஸ்டார்ட் அப்ஸ் வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை மென்ஸ் டே ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான பர்பஸ் என்னன்னா, மென்ஸ் டே அன்னைக்கு எல்லா மென்ஸும் அவங்க ஹெல்த், ஃபீலிங்ஸ், சேலஞ்சஸ் பற்றி ஓப்பனாக பேசணும், அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாள் உமன்ஸ் எல்லாரும் உங்கள் லைஃப்பில் இருக்க மென்ஸை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். உங்கள் அப்பா, அண்ணா அண்ட் உங்கள் பார்ட்னர் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த டே எவ்வளோ இம்பார்ட்டன்றதை புரிய வைங்க. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேயோட ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே டு எவ்ரி ஒன்.